யாரா இங்க முத்துவேலு? காக்கி சட்டை போட்டுக்கிற தைரியத்துல அட போட பேசுறேன், மூக்கறுத்து காக்காய்க்கு போட்டுருவேன். கள்ளச்சாராயம் காய்ச்சற பையலுக்கு என்னடா மரியாதை? கள்ளச்சாராயமா? யோ, யாரையா சொன்ன என் பேரை கள்ளச்சாராயம் காய்ச்சறான்னு? சொன்னவனை கூட்டிட்டு வா, நானே கண்டத்தடமா வெட்டி போட்டுறேன். ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா சாராய பானை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன். முத்துவேலு, கடைசியா கேக்குறேன், நீதான் சாராயம் காய்ச்சன ஒத்துக்கிட்டு மரியாதையா கையெழுத்து போடுறியா இல்லையா? மரியாதையா கையெழுத்து போடு. சார், ஐயாவை எப்படி சார் ஒத்துக்க முடியும்? இந்த நிலைமையில பாக்குறதுக்காடா நான் என்ன உசுரோட இருக்கிறேன். அட பாவீங்களா, யாரு பேச்சையே கேட்டுக்கிட்டு இப்படி அக்கிரமம் பண்றீங்களே? ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, முத்துவேல் தங்கமான பையன், சத்தியமா அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாயா. ஊருக்குள்ள நல்லவங்க நிறுத்தத்தை முத்துவேலான மாதிரி ஒருத்தர் 2 பேரதா அவங்களே ஆட்டி எடுத்து போய் உள்ள தள்ளிட்டா ஊர் உருட்ட மாதிரிதான். என் பேரை நான் விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன அடிச்சு எத்தனை பண்ணீங்க பொறுத்துக்கிட்டு எங்க ஊர் பொம்பளைங்க மேல கை வச்சு பொம்பளைங்க மேல அவ்வளவு அக்கறை வச்சிருக்கியா நீ? இப்பவே போய் ஃபயர் ஆர்டரோட வர, அதுக்கப்புறம் கண்ணு முன்னாலே எத்தனை தாய் குழந்தை செத்து சுருண்டு வராங்க பாரு. சுட போறியா? சுடு சுடு சுடியா சுடு. நாங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறமா நீ எல்லாம் மனுஷனா மாறியான்னு பாப்ப. சுடு. இரு, ஃபயரிங் ஆர்டரோட வரேன். சும்மா நீ சும்மாரே. இப்ப என்ன நம்ம தோட்டத்துக்குள்ள சாராயத்தை நம்ம புறச்சு வச்சுக்கிறதா சொல்றாங்க, அவ்வளவுதானே? போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிட போகுது. வாங்க போல பாருங்க, எனக்கு யாரும் கஷ்டப்பட வேண்டாம், தயவு செஞ்சு போங்க போங்க. தோட்டத்துலதான் கள்ளச்சாராயம் காய்ச்சினங்கிறதுக்கு இந்த ஊரே சாட்சி. மரியாதையா செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டா உன் ஒருத்தனோட போயிடும். இல்லாட்டி உன் தோட்டத்துல வேலை செய்ய இந்த ஆளுங்க, உன் பாட்டி எல்லாரும் மேலே கேஸ் போட வேண்டியது வரும். என்ன சொல்ற? ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் முத்துவேல் போன்ற சமூக விரோதிகளை கடுமையாக தண்டித்தால்தான் அரசின் மதுவிலக்கு திட்டத்திற்கு மதிப்பளிப்பதாகும். எனவே சமூக விரோத குற்றவாளியான முத்துவேலுக்கு 1 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். முத்துவேலு, ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சது இல்லையடா. 1 வருஷம் நான் எப்படிப்பா உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்? அப்பா, காப்பி குடிக்கிறதே கெட்ட பழக்கம்னு சொல்லுவாங்க என் பேரு. அவனை போய் கள்ளச்சாராயம் காய்ச்சறவேன்னு நம்ப வச்சுட்டீங்களே, இது ஆண்டவனுக்கே அடுக்குமா? நான் ஜெயிலுக்கு போறதுனால இலங்காவோட படிப்பு எந்த விதத்திலையும் கெட்டுக்கூடாது. சூரியகாந்தி தோட்டத்தை விட்டு அவ படிக்கிறதுக்கான பணத்தை அவகிட்ட கொடுத்துருங்க. நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இப்ப எனக்காக தோட்டத்தையும் வைக்கணுமா? நான் உன்னை படிக்க வைக்கிறத மத்தவங்களோட கண்ணீரை நீ தொடக்கணுங்கிற காத்தா நீயே அழுதுட்டு இருந்தா எப்படி? எங்களை எல்லாம் மறந்துட்டு படிப்பை மாத்திரம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பத்தான் நீ என்ன மதிக்கிறதா அர்த்தம். முத்துவேலு, முத்துவேலு, ஐயோ ஐயப்பா, ஐயோ முத்துவேலு, 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 ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ நான் என்னப்பா பண்ணுவேன்? முத்துவேலு. முத்துவேலு, முத்துவேலு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? யாருக்கு என்னாச்சு? நீ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும்.
வந்துட்டியாப்பா வந்துட்டியாப்பா. பாருப்பா பாருப்பா நம்ம தோட்டம் இருக்கிற கோலத்தை. அத்தா என்ன நடந்தது சொல்லுங்க அத்தா. நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தில்லநாதனுக்கு சேர்ந்து நம்ம திலகாவுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுப்பா. அதனால அவ படிப்பை நிறுத்திட்டு நம்ம அருக்காணி வீட்டுல பத்திரமா தங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவ இருக்கிற இடத்த கேட்டு என்னை எப்படி எப்படியோ மிரட்டி பார்த்தானுங்க. நான் சொல்லவே இல்லை. அந்த கோவத்துல நம்ம வீடு தோட்டத்தை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு நெருப்ப வச்சு பொசுக்கிட்டானுங்கப்பா. பூத்து குலுங்கிக்கிட்டு நம்ம தோட்டத்தை இப்படி பாக்குறப்போ என் மனசே புகஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. நீ புகையை தர பாக்குற, இனிமேதான் அவனுங்க எல்லாம் நெருப்ப பார்க்க போறானுங்க. அப்படியே கொட்டியா அண்ணன் வந்தா சாப்பிட விட மாட்டேன். உடம்பு சாப்பாடு இவ்வளவு சாப்பாடு உள்ள சாப்பிட்டாலே கேவலம். நீ நடனா வெளியில உட்காந்து சாப்பிடுற வெக்கமா இல்ல உனக்கு? எடுத்துட்டு போயா. உனக்கு மத்தியானம் சாப்பாடு இந்த ஒரு கிளாஸ் லைம் ஜூஸ் மட்டும் தான் குடி. ஆமா இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கிறேன். மத்தியான சாப்பாட்டுக்கு இவ்வளவு நீ ஜூஸ் போதுங்கிறிய. உனக்கு மூளை வளர்றா முதல்ல. டேய் சக்தி எல்லாம் ஆத்திரப்பட்டு செலவு பண்ணாதுடா. நமக்கு ஆகாதவங்களை அழிக்கிறதுக்கு செலவு பண்ணு. இந்த பையன் முத்துவேலு நம்ம இடத்துல பெரிய ஆளா வளர்ந்துட்டு இருக்கான். தெரியும்ல? வளர்ந்துட்டா உன் கூட மோத முடியுமா? மோதுறதா அவன் நம்ம எதிரிலே வரக்கூடாது. என் கையில விலங்க போட்ட அந்த திலகவதிய காலேஜ்ல சேர்த்து விட்டவன் எல்லாரும் மதியில என்ன கேவலப்படுத்திட்டான். இல்ல அவனை சும்மா விடக்கூடாது. இப்ப அவனை என்ன பண்ணலாங்கிற? எலோல் ராமசாமி தெரியும்ல? யாரு? இந்த மிலிட்டரியில இருந்து 6 அடி உயரத்துக்கு பேட்டை கலக்கிட்டு இருக்கானே அவனா? டேய் ஹெரால்டுக்கு எதிராக எவன்டா சங்க ஆரம்பிச்சது? உள்ள எவன் இருந்தாலும் சரி வெளியே தூக்கி போட்டு உதங்கிடா. போங்கடா. என்னாச்சுடா?
இனிமே வெத்தலை பாக்கு வாங்குறதா இருந்தாலும் கூட பொடி நடைய நடந்து போய் தான் வாங்கினா. கார் அந்த வீதியில பார்த்தா கொளுத்திரும்.